வணக்கம். இன்று நாம் அந்நியர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. அம்மான்னா எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? வீட்டில் இருக்காங்க, சாதாரணமாக வேலை இல்லை, வீட்டில் தானே என்ற ஒரு அலட்சியமாக யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஒரு உயிர் போகிற வழி எத்தனை வீதம் இருக்குமெண்டு? 2.4 வீதம் ஒரு உயிர், ஒரு மனிதண்ட உயிர் போகிற வழியாக இருக்குங்க. ஆனாலும் நம்மளை சுமந்து பெற்ற தாயிற வலி தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு தாய்க்கு எடுக்கிற வலி 3.6 வீதம் இருக்குமா? அப்படியெல்லாம் நம்ம அந்த வலியை சுமந்து நம்மளை பெற்ற தாய்க்கு அன்னையர் தினம் பண்ணோன்னே ஒரு கிஃப்டை கொடுத்து ஒரு விஷயம் பண்ணால் போதுமா? இல்லைங்க. நம்மளும் தாயை புரிஞ்சு கொள்ளணும். நமக்காக ஒரு 2 மணித்தியாலம் செலவழிக்கிறாங்க சமையலுக்கு என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த 2 மணித்தியாலத்தில் நம்ம பிள்ளை என்ன சாப்பிடும், மற்ற பிள்ளை என்ன சாப்பிடும், எது பிடிக்கும், அவங்களுக்காக பொரிச்சு வச்சா நல்லா இருக்குமா, இல்லை கூட்டு வச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து நமக்காக சமைச்சிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டு முடிய எதுவுமே சொல்லாமல் போகும்போது தாயிர மனசை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நிச்சயமாக அதில் என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். அம்மா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க, நல்லா இருந்தது, தாயிட மனசு குளிருங்க. அதாங்க நம்ம தாக்கி கொடுக்குற ஒரு பண்பு. ஒரு தாயாக எவ்வளவோ விஷயத்த உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்து, ஒரு உடுப்பு துவைக்கிறதுலேருந்து எல்லாமே எடுக்க போனால் விடிஞ்சு பொழுதுபடும் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 8 மணித்தியாலம் தான் ஒர்க் டைம்னு நினைக்கிறேன். ஆனாலும் தாய்க்கு இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அந்த 24 மணித்தியாலமும் தாய் கண் விழிச்சு ஒரு வருத்தம் வந்துட்டேன்னு வைங்க இருந்தும் நித்திரை முழிச்சு நமக்காக பார்த்துட்ருக்கிறதானுங்க நம்ம தாய். அம்மா அம்மான்னா சும்மா வாங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அம்மாவை. எல்லா அன்னையருக்கும் எனது அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் சொல்லு.